அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ORS கரைசல். இது எப்படி ஆபத்து டைம்ல உயிரையே காப்பாத்துது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ORS அப்படின்னா என்ன, அதற்குண்டான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வாய் வழியா தண்ணீரோட எலக்ட்ரோலைட்டுகள் கலந்த ஒரு கரைசலை உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறை. அதாவது நம்ம உடல்ல எப்பெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறையோட சேர்த்து எலக்ட்ரோலைட்டுகள் அப்படிங்கிற தாதுக்கள் பற்றாக்குறை ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த கரைசலை கொடுக்கலாம். இந்த கரைசலை கொடுக்கும் பொழுது அது உடனடியா உடலுக்குள்ள சென்று அந்த பற்றாக்குறைய சமன் செய்து உயிரை காப்பாற்றும். அப்ப இந்த கரைசல் எப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல ஸ்வெட்டிங் அப்படிங்கிற வியர்வை அளவுக்கு அதிகமா வரும் பொழுது, உதாரணத்துக்கு கோடை காலத்துல நம்மளை அறியாமலே வியர்வை அதிகமா வரும். இது தவிர உடற்பயிற்சி செய்யும் பொழுது, அதுவும் கடினமான உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை அறியாமலே உடல்ல அதிகமான வியர்வை வரும். அதே போல கடினமான உழைப்பாளிகள், சோ அவங்களுக்கு அதிகமான வியர்வை வரும். சோ இது மாதிரி டைம்ல இந்த ORS இந்த கரைசலை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல டயரியா அப்படின்னு சொல்ற வயிற்றுப்போக்கு, இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது உடல்ல இருந்து தண்ணீர் மட்டும் வெளியேறாது, சோடியம் பொட்டாசியம் அப்படின்னு சொல்ற எலக்ட்ரோலைட்டுகள் சேர்ந்து வெளியேறும். சோ அதை சமன் செய்யறதுக்கு இந்த ORS கரைசலை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல உடல்ல இருந்து வாமிட் அப்படிங்கிற வாந்தி வரும் பொழுதும் இதே போல தண்ணீர் அது கூட சேர்த்து எலக்ட்ரோலைட் இந்த பற்றாக்குறை ஏற்படும். அப்பவும் நம்ம இந்த ORS கரைசலை எடுத்துக்கலாம். அதே போல இந்த வெப்ப காலங்கள், கோடை காலங்கள்ல உடல்ல சாதாரணமாவே நீர் சத்து குறைபாடு ஏற்படும். அந்த டைம்ல இந்த ORS கரைசலை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ORS கரைசல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண தண்ணீர், உப்பு, சர்க்கரை. அப்ப இதுல என்னென்ன எலக்ட்ரோலைட்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்புல இருக்கக்கூடிய சோடியம், குளோரைடு மற்றும் பொட்டாசியம், சோ இந்த தாதுக்கள் இருக்கு. அதே போல சர்க்கரையில இருக்கக்கூடிய இன்டைரக்டான குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி பொருள் இருக்கு. இந்த குளுக்கோஸும் சோடியமும் சேர்ந்தா உடல்ல என்ன பண்ணும், குறிப்பா உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தை அதிவேகமா உறிஞ்சி உடலுக்கு தேவையான இடத்துல கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யறது தான் இந்த ORS கரைசல். ORS கரைசல் எப்படி நம்ம வீட்லயே தயாரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணீர், சாதாரண பச்சை தண்ணீர். இந்த பச்சை தண்ணீரை நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கணும். அதுல 6 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை கலந்துக்கணும். அதுல அரை ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்ந்து நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்புனுடைய சுவையும் அதிகமா தெரியக்கூடாது, அதே போல சர்க்கரையினுடைய சுவையும் அதிகமா தெரியக்கூடாது, ரெண்டும் ஈவனா கலந்துருக்கணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன அளவுகள் கூட்டி குறைச்சிக்கோங்க. இந்த கரைசலை தயார் செய்து 24 மணி நேரத்துல குடிச்சிடணும். ஒருவேளை 24 மணி நேரத்துக்கு மேல ஆனது அப்படின்னா நம்ம மீண்டும் வீட்லயே வேற ஒரு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கரைசல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் உடல்ல டீஹைட்ரேட் அப்படிங்கிறத தவிர்த்து ஹைட்ரேட் பண்ணுது. அதே போல உப்புல இருக்கக்கூடிய சோடியம் மற்றும் குளோரைடு, இந்த எலக்ட்ரோலைட்டுகள் பாத்தீங்கன்னா உடலுக்கு ஒரு தாதுக்களை சமன் செய்யுது. அதே போல சர்க்கரையில இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா எனர்ஜியை சீக்கிரமா அப்சர்வ் பண்ணுது. சோ இந்த ORS கரைசல் பாத்தீங்கன்னா கடைகள்ல பாக்கெட்ல கிடைக்கும். சோ அதை விட நம்ம வீட்டுல தயார் செய்யறது சிறந்தது. இந்த கரைசலை மேற் சொன்ன அறிகுறிகள் இருக்கும் பொழுது அப்பப்ப சிறுக சிறுக நம்ம குடிச்சுக்கலாம்.
ஸோ இந்த ஓஆர்எஸ் கரைசல் ஆபத்து டைம்ல 1 கோடிக்கு மேற்பட்ட உயிர்களை காப்பாத்திருக்கு அப்படின்னு WHO அதனுடைய ரிப்போர்ட்ல கூறியிருக்கு. ஸோ இதை இந்த கோடை காலத்துல நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தேவைன்னா நீங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.